அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா உளிங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகைய பத்தி தான் பார்க்க போறோம். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாரி இருக்கு இல்லையா? நம்ம புறத்திணைகள் 12 படிச்சிருப்போம். வெச்சி, காஞ்சி, நொச்சி, உளுங்கை, வாகை, பாடான் திணை அந்த மாரி சொல்லிட்டு, அதுல ஒரு திணை தான் பார்த்தீங்க அப்படின்னா உளுங்கை. உளுங்கை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கக்கூடிய முடக்கத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரைக்கு பேர் தான் உளுங்கை அப்படின்ற பேரு. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல மன்னர்கள் போருக்கு போகும்போது மதில சுற்றி வளைச்சு வெற்றி கண்டுட்டாங்க அப்படின்னா இந்த உளிங்கை பூவ சூடுறதா வழக்கம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடி சுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு. அப்படி கொடி சுத்தி இருந்துச்சு அப்படின்னா நாட்டு மருத்துவத்துல முக்கியமா பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்கத்தான் கீரை. இதோட பேருக்கு ஏத்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா முடக்கத்தான் அப்படிங்கிறது முடக்குவாதம் இல்லாமல் செய்யக்கூடியது. அதனால இத முடக்கத்தான் கீரை. இப்ப நம்ம வழக்கத்துல முடக்கத்தான் கீரை அப்படின்னு பேச்சு வழக்குல நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா இதுல நம்ம எல்லாமே கசாயம் வச்சு குடிக்கலாம். இத ரசமா வச்சு குடிக்கலாம். இந்த கீரைய நம்ம துவையலாவோ, சட்னியாவோ செஞ்சு சாப்பிடலாம். தோசையில போட்டு சாப்பிடலாம். நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வகையான வலிகளையும் நீக்கக்கூடியது. சளி, இருமல், காய்ச்சல், மண்டையில நீர் கோர்த்திருக்கிறது, எல்லா வகையான பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடியது இந்த ஒரு மூலிகை. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் மூலிகை இருக்கும். கொடியா படரக்கூடியது. இதோட பூக்கள் இதே மாரி தான் இருக்கும். இதோட பூக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதோட காய்கள் இதுதான் அதோட காய்கள். இத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முழுசாவே கன்சியூம் பண்ணலாம். இதோட கொடி, வேர் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம உரல்ல வச்சு நச்சுட்டு, இத ரசமாவோ, கசாயம் மாரியே வச்சு குடிச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஃபுல் பாடி பெயின் ரெடியூஸ் ஆகும். உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வகையான மூட்டு வலியிலேருந்து எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தா இந்த முடக்கத்தான் கீரை பயன்படுது. அதே மாரி இத சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா முடக்குவாதமே வராது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாரத்துல ஒரு நாள் இத கன்சியூம் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இதே மாதிரி நிறைய மூலிகைகள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.